அன்பர்களே, இன்று நான் பார்க்கக்கூடிய மந்திரம் ஸ்ரீ காமாக்கியா தேவி மந்திரம். இந்த காமாக்கியா தேவி 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம்தான். அசாம் மாநிலத்தில் கவுகாத்தியிலிருந்து 8 கிலோமீட்டரில் நீலாத்திரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்கே இந்த அம்மா காமாக்கியா தேவிக்கு தனி சன்னதி இருக்கு. அங்கே யோனி பாகம் அமைஞ்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ரொம்ப மிக சக்தி வாய்ந்த இடம். அதே போல் மந்திரவாதிகள் தாந்திரிகம் அங்கே போனவங்களுக்கு உடனே பலிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த இடம்தான் அந்த காமாக்கியா தேவி மந்திரம். காமாக்கியா தேவி அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் போயிட்டு வரும்போது அவங்க மாந்திரிகத்திலையும் தாந்திரிகத்திலையும் சிறந்து விளங்குவாங்க. எல்லா வல்லமையும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சும்மா அதாவது ஒரு சாதாரணமாக போய் இருந்தால் கூட நினச்ச காரியத்தை நடத்தி கூடியதே காமாக்கியா தேவி. அந்த இதை நம்ம முறைப்படி இங்கே எப்படி கும்பிடலாம் பூஜை முறை அப்படின்னா, குங்குமம் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிறணும். வாங்கி அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய், சுத்தமான எண்ணெய் ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சு அதில் ஒரு பொம்மை பெண் உருவம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறணும். செஞ்சு வச்சு அதுக்கடுத்து பூஜை பொருளாக சூடம்பத்தி, சாம்பிராணி, வெத்தலை வாக்கு, தேங்காய், வாழைப்பழம், அவல் பொரி, கடலை இதுகளை வச்சு அதாவது தேனும் அரிசி மாவும் ஒன்றா கலந்து அதுக்கு நிவேதனமாக வச்சு இதில் கொடுத்துருக்க 3 மந்திரம் இருக்குது. அதில் ஒன்று வாழ்த்து மந்திரம், அதுக்கடுத்து ஒரு மந்திரம் சித்து மந்திரம், அதுக்கடுத்து இன்னொரு மந்திரம் மூல மந்திரம். இந்த 3 மந்திரத்தையும் அந்த வாழ்த்து மந்திரத்தை 11 தடவையும், அந்த இன்னொரு மந்திரத்தை 54 தடவையும், அந்த மூல மந்திரம்ன்றது 108 தடவையும் சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன் கிடைக்கும். வெற்றி பெறாது அப்படின்றது கூட நடக்கும். எந்தெந்த இது கெடுதியாக இருக்கோ அத்தனையும் நல்லதாக மாற்றி தரக்கூடிய அமைப்பு இந்த காமாக்கியா தேவிக்கு உண்டு. அதே மாதிரி இந்த மந்திரங்களை நம்ம சொல்லி வரும்போது நம்ம உடம்புக்குள்ள வசியம், மோகனம், தம்பனம், ஆக்கர்ஷணம் அப்படின்ற 4 சக்தி நம்ம உடம்புக்குள்ள கூடும். அப்படி கூடும்போது சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் மாறும். எது தடைன்னு இருக்கோ அத்தனையும் மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காமாக்கியா தேவிக்கு ஒரு அந்த அமைப்பு இருக்குது. அதை நம்ம தமிழ்நாட்டிலேயே காமாட்சி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறதும் அங்கே காமாக்கியா தேவி அப்படின்றதும் ஒரே இதை சேர்ந்தது. ஆனால் இதனுடைய தன்மை வேற. அது 51 சக்தி பீடங்களில் காமாட்சி அம்மனும் வரும். அந்த அளவுக்கு ஒரு சித்தி பெற்ற இடம். இதை முறையாக கும்பிடுங்க, எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கும்பிட சொல்லி வேண்டிக்கிறேன். அதே போல் நான் சோழி பிரசனம் நடத்துகிறேன். அது நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம். ஒருத்தவங்க எதுக்காக வேண்டி வர்றாங்க, அவங்களுடைய குழந்தை எத்தனை இருக்குது, அவங்க வீடு எந்த பக்கத்தில் இருக்குது, அவங்க வீட்டு பக்கத்தில் தெய்வங்கள் இருக்கா இல்லையா, இவங்க வீட்டில் என்ன ஏவல் பில்லி சூனியம் இருக்கா, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த சோழி பிரசனம். அதை ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்கணும்னு அதையும் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன். அதே போல் ஒரு 200 பக்கத்தில் ஒரு ஏட்டுச்சுவடியில் ஒரு மாந்திரிக புக்கு போட்டிருக்கேன். அது பழமையானது, ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது ஒரு ஒரு எந்திரத்தை போட்டு கொடுத்தாலே உடனே பழிக்கக்கூடியது. மந்திரம் இல்லாமல் எந்திரம் மட்டும் போட்டு கொடுக்கலாம், மந்திரத்தை மட்டும் ஜெபிக்கலாம். இந்த மாதிரி வசியம், மௌனம், தம்மனம்னு அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த இதைத்தையும் இந்த ஏதோ 11 தடவை சொல்லணும். காமாக்கியத்தை விட பெரிய மதம் இல்லை, காமாக்கியத்தை விட பெரிய அறிவு இல்லை, காமாக்கியத்தை விட பெரிய தவம் இல்லை, காமாக்கியத்தை விட பெரிய புனித யாத்திரை இல்லை, காமாக்கியத்தை விட பெரிய தியானம் இல்லை. சித்த புருஷர் அம்மா காமாக்கியா என்று சித்த புருஷர் அழைக்கிறார். காமரூபத்தை விட சிறந்த தேசம் காமரூபத்தை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் வித்யேஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 54 தடவை சொல்லணும். அந்த வாழ்த்து மந்திரத்தை 11 தடவையும், இந்த மந்திரத்தை 54 தடவையும் சொல்லணும். இதுக்கு அடுத்து வர்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். ஒரே நேரத்தில் காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள சொல்லுங்கள், மாலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ள சொல்லுங்கள். இந்த மந்திரம் ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் காமாக்கியே தேவி க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் நம அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக இந்த சொல்லணும். இந்த இதை சொல்லி வரும்போது எண்ணற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லா விதமான
உயர்வான ஒரு மந்திர சித்தி உண்டாகும். மாந்திரியத்தில் பெரிய ஆளாக வரலாம். நல்ல புகழ் கிடைக்கும். அந்தஸ்து அதிகாரம்னு கிடைக்கும். நினச்ச காரியத்தை முடிச்சு தரக்கூடிய இந்த காமாக்கிய தேவி மந்திரத்தை முறையாக சொல்லி நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு அப்படின்றத ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து இந்த சோழி பிரசன்னம் வேணுன்றவங்களாம், இந்த புத்தகம் வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி.